சலீம், கோவை சூலூரில் சிறுமிக்கு நடந்த சம்பவம் இன்னும் பதற்றத்தையும் பரபரப்பையும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? எஸ் பார்த்திபன், அதாவது தமிழக மக்களால் இதை ஜீர்ணிக்க முடியல. 10 வயசு குழந்தைய ஒரு சிறுமியை ஒருத்தன் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமாக கொலை செஞ்சுருக்கான். கொலை செஞ்சவன் நல்லா இருக்கான், ஜெயிலில் தான் இருக்கான், இருந்தாலும் சிகிச்சையில் இருக்கான். இங்கே ஒரு உயிர் போயிருக்கு. அதுவும் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் அந்த 10 வயது சிறுமி 4ஆம் வகுப்பு முடித்து 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த சிறுமிக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு. ஆனால் கொலை செஞ்சவொடனே பெருசாக போலீஸ் ஒன்றுமே செய்யலையே, மாவு கட்டு போட்டிருக்காங்க, அவனே விழுந்து மாவு கட்டு போட்டு இதெல்லாம். பட் மக்களுடைய கொந்தளிப்பு இன்னும் அடங்காத இந்த நேரத்தில் தான் அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியினுடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேட்டியில் குழந்தைய என் கண்ணில் காட்டாமையே தகனம் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்களா பார்த்திபன்? என் பொண்ணு இறந்து போயிடுச்சு, நேற்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணி குழந்தைய என் கண்ணில் இன்ன வரைக்கும் காட்டவே இல்லை. நேற்றுலாம் எனக்கே தெரியாம பின்வாசல் வழியா என் குழந்தைய ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் நான் இங்கிருந்து போறக்குள்ள நான் இங்கிருந்து போன் பண்ற அவருக்கு இடையில எங்க ஆம்புலன்ஸ காணோம், அம்மா எனக்கே தெரியாம அந்த குழந்தைய வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்காட்டி போனை கட் பண்ணி போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பின்னாடி கார் பிடிச்சி கரெக்டா ஒரு 8 மணிக்கு நாங்க போக நாங்க போன் எல்லாத்துக்கும் சொந்தக்காருக்கு போன் பண்றப்போ நாங்க போயிட்டு இருக்கோம்னு மட்டும் தான் சொன்னாங்க. நாங்க இங்கிருந்து அங்க போறக்குள்ள அம்மாவோட சம்மதமே என்னோட சம்மதமே இல்லாம என் பிள்ளைய வந்து எரிச்சிட்டாங்க. திடீர்னு என் குழந்தையோட மறக்காம ஒரு ஏதாவது அது வந்து எடுத்து செக் பண்ணணும், குழந்தையோட நோண்டி எடுக்கணும் அப்படின்னா குழந்தையோட பாடி எங்க கிட்ட இல்ல, என்னோட சம்மதமே இல்லாம வந்து குழந்தைய வந்து எரிச்சிட்டாங்க. இப்ப திடீர்னு எனக்கு அது தேவைப்பட்டா நான் எங்க போறது? திடீர்னு குற்றம் யாராவது மேல இருந்ததுன்னா நான் கண்டுபிடிக்கிறது யாரை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது, எதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறது? அதுவும் இல்லாம பெத்த தாய் கிட்ட குழந்தைய காட்டவே இல்லை. முதல்ல வந்து கணவர் மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன், கணவர் கூட இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க மேலேயும் நான் குத்தம் சொல்லுவேன். அவங்க எல்லாமே சொல்லிதான் பெத்த தாய் எங்கிட்டயே காட்டாம பின்வாசல் வழியா எடுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தைய நான் கொண்டு போயிட்டாங்க. பின்னாடி நாங்க கார்ல போனோம், நாங்க போறக்குள்ள எரிச்சிட்டாங்க. அதை நாங்க கேட்கறதுக்கு போனதுக்கு என்னை அடிக்கிறதுக்கு வராங்க. எதுக்கு அடிக்கிறதுக்கு வரணும்? என்னை வந்து கையெழுத்து போட சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் என் குழந்தையோட பாடியை நான் வாங்க மாட்டேன், அவனுக்கு ஒரு நீதி கிடைக்கணும், அமைச்சு சிஎம் வந்து எங்கிட்ட பேசணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நாங்கெல்லாம் கொண்டிருந்தோம். ஆனா அது லாஸ்ட் வரைக்கும் நேற்று நடக்கல. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கே தெரியாம கணவரை கூட்டிட்டு போய் உள்ள வச்சு கையெழுத்த போட்டு எனக்கே தெரியாம அவரை பாப்பாவை தூக்கிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. கூட இருந்திருக்காரு, திங்ஸ் உங்களுக்கு வாங்கிட்டு 5 மணில சொன்னது தகவல். அதுல இருந்து வந்து நீங்க அடுத்த மறுநாள் வரைக்கும் நீங்க வந்து இதுதான் இருந்திருக்கீங்க, போதில் தான் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது. சரிங்க, அந்த இருங்க நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆரம்பத்துல சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப வந்து எல்லாம் தேவையில்லாத நிறைய வருது வெளியே. இப்ப வந்து நாங்களே குழந்தை போயிடுச்சு உட்காந்துட்டு இருக்கிறப்போ புதுசா என்ன இது கட்டுக்காத இத்தனை இத்தனை வருஷமே இவங்க எல்லாம் எங்க கூட இருக்கிறாங்க, என்னை பத்தி எல்லாத்துக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும், எதுக்கு அவங்க தேவையில்லாத பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட்டா? பெத்த தாய் குழந்தை இழந்துட்டு நாங்களே இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நேரா பார்த்து இது குழந்தை இழந்துட்டு நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். இழந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஒரு லேடி அவங்களும் பொம்பளைதான், அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. அப்ப எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுல உடந்தே இருக்கா? தேவையில்லாம எதுக்கு இது பேசணும் சொல்றது? இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு. சரிங்களா, நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்போ என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் என்னமோ ஜூஸ்ல வந்து வாங்கி கலந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்துருக்கு, சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதே அதை தூக்கி அதை வச்சு போட்டு அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன பண்ணிக்கிறது, கடைக்கு போயிருக்கான். அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? இப்போ நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், குவார்டர் பாட்டில் சரக்கு இதெல்லாம் இருந்தது, ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு, உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராதது இப்ப எதுக்கு வரணும் தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க?
எதுக்கு அப்ப என் மேல பழி தான் போடுறாங்க. எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்து போடுறேன். இப்ப உள்ளதான் போயிருச்சுன்னு பார்த்தா பையனே புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன் சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்து நான் போட மாட்டேன். போய் எரிச்சிட்டாங்களே. சம்மதிக்கல. நான் சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணினவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்த போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அந்த பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நான் இப்ப கேக்குறது அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். என்ன காரணம் சொல்ல வரீங்க? காரணம் எனக்கு என்னன்னு தெரியல சார். அதுவே இப்ப நான் கேக்குறேன். அந்த இதுவே எனக்கு தெரியும். போய் அவர்ட்ட பேசி ஒரு எதுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அம்மா வரக்குள்ள எதுக்கு வந்து போய் எரிக்கணும், எல்லாம் அடக்கம் பண்ணணும், எல்லாம் மாலை போடணும். அதைதான் நான் கேக்குறது. நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்த சொல்ல மாட்டேன்ட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன் காலையில. உங்க கணவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். அப்புறம் உங்க சம்மதம் இல்லாம உங்க சார் 3 நாளா கையை புடிச்சிட்டு தான் சார் எல்லாம் நின்னு 3 நாள் இருந்தாங்க சார். நான் சொல்றேன் வந்த உடனே அவங்க தனியா பேசி அவரை கொண்டு போயிட்டாங்க சார். கொண்டு போய் என்ன 3 நாள் எங்க கூட தாங்க சார் இருந்தாரு. 3 நாள் 2 நாள் தானமா நீங்க 3 நாள் இருக்கீங்க. அப்ப என்ன சிஎம் சார் கிட்ட பேசுறேங்க சார். பேசுனதுக்கு எவ்வளவு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் எடுப்பேன். அவர்கிட்ட சொன்னீங்களா நீங்க இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம எரிச்சிட்டாங்க? அதெல்லாம் சொல்லலைங்க சார். நாங்க வந்து அவர் வந்து பேசினாரு, 3 வார்த்தை பேசினாரு. எவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியுமோ எடுக்கிறமா, நான் அவனை வந்து நேர்ல வந்து பாக்குறேன் அப்படின்னு இருக்காதுங்க சார். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ எனக்கு வந்து குழந்தைய கண்ணுல காட்டாம எரிச்சது, குழந்தை எப்படி எரிக்கலாம்? அடக்கம் பண்ண வேண்டியதான். என் பிள்ளை வந்து கண்ணில் காட்டல. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து எடுத்துட்டு போனது எனக்கு தெரியாது. நாங்கள் அங்கிருந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் திரும்ப ஃபோன் பண்றப்போ ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. நான் இங்கிருந்து நாங்கள் போறக்குள்ள எதுக்கு அவசரமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எதுக்கு அவசரமா எரிக்கணும்? உள்ள உடம்பு 10 வயசு குழந்தை எப்படி வந்து எரிக்கலாம்? காசை வாங்கிட்டு சொந்த இடம் இருக்குது அவங்களுக்கு. என்ன கோரிக்கைங்க? எனக்கு வந்து அவரு பையன் வேணும் ஃபர்ஸ்ட் கோரிக்கைங்க சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அவ்வளவுதாங்க சார். சொல்லுவாங்க சார், எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா பண்ணுனது அவங்க தான் தப்பு, அவங்க எல்லாமே சொல்லுவாங்க சார். அப்படிதான் இந்த மாதிரி பழக்கம் இருந்திருந்தா போலீஸே வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த மாதிரி எந்த ஒரு பழக்கமுமே இல்ல. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த மாதிரி யாருமே பாட்டில் இருந்தது நாங்க போட்டோ எடுத்தோம்னா ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டுல அவன் பண்ண மாட்டானா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.